Can you hear me? Yes, ma'am. Okay. I'm Hepzibah Lawrence from Coimbatore. I'm working at TDPCL as an admin supervisor. Okay, ma'am. So நீங்க அந்த ஜாப்ல உங்களோட ரோல் என்னங்க மேம்? சோ நீங்க சொன்னீங்க நான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றேன்ட்டு. சோ உங்களோட அது என்ன ரோல் மேம்? என்ன ரோல்னா இப்போ நான் வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இருக்கேன். எங்களுக்கு அண்டர்ல வந்துட்டு ஒரு 1000 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்களோட பேசிக் நீட்ஸ், அவங்களோட சேலரி முதற்கொண்டு, லீவ் சாங்ஷன்ஸ் முதற்கொண்டு, பின்ன அவங்களுக்கு என்னென்ன அட்வான்சஸ் ரீச் ஆகணும், அந்த மாதிரி அவங்களுக்காக நாங்க வந்து ஒர்க் பண்றோம் இங்க. ஓகே மேம். சோ இந்த ஜாப்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜாப்ல எனக்கு. நான் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எனக்கு கிடைச்சது. 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே மேம். சோ நீங்க சொன்னீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கிராக் பண்ணி தான் நான் ஜாப்க்குள்ள வந்தேன்ட்டு. யா. இப்போ நாங்க as a காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா நாங்க டிஎன்பிஎஸ்சி நாங்க கிராக் பண்ணனும்னா நாங்க என்ன கைண்ட் ஆஃப் சிலபஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் ஓவர் கம் பண்ணனும் மேம்? நீங்க என்ன பண்ணணும்னா ஃப்ரம் 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் மீடியம் புக்ஸ் இருக்கு இல்லையா, கெட் த்ரூ பண்ணணும், அதை தரவு பண்ணணும். இப்பெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்துட்டு நீங்க அந்த புக்ஸ் வந்து ஸ்டடி பண்ணீங்கனாலே போதும். அதே மாதிரி ஒன் டைம் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு முடியல, ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னு விடாம again you should try, again you should do an exam. நான் வந்துட்டு ஒரு 10 or 12 times அட்டன் பண்ணியிருப்பேன் எக்ஸாம். ஸோ வந்து கான்ஃபிடென்ஸோட எப்படியாவது ஐ வாண்ட் டு கெட் அ ஜாப், ஐ வாண்ட் டு கெட் அ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல ஒரு 10-12 டைம்ஸ் அப்பியர் ஆகி 12th டைம் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ நீங்க வந்து டிமோட்டிவேட் ஆகாம யூ ஷுட் கோயிங் ஆன் ட்ரை, யூ ஷுட் ட்ரை அகைன் அண்ட் அகைன். ஓகே மேம். சோ ஆஸ் அ உமனா நீங்க எப்படி மேம் இந்த ஸ்ட்ரெஸ் நீங்க டீல் பண்றீங்க? அதாவது உங்கள ஹோமும் நீங்க பார்க்கணும், அப்புறம் உங்களோட ஜாபையும் நீங்க பார்க்கணும். எஸ் அது வந்து ஒரு என்ன சொல்றது பெரிய ஒரு இதுதான். பட் ஆனா வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்ப ஹவுஸ் விட்டு வெளியே போறேன்னா ஐ ஃபர்கட் மை ஹவுஸ், ஐ வில் கான்சென்ட்ரேட் அட் ஆஃபீஸ். எப்ப வந்து ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு கிளம்புறேன்னா ஐ ஃபர்கட் ஆஃபீஸ். தட்ஸ் த சீக்ரெட். பிகாஸ் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும், நமக்கு டென்ஷன் ஆகும். இஃப் யூ ஆர் இன் டென்ஷன் வி கான்ட் ஏபிள் டு கான்சென்ட்ரேட் இன் ஒர்க் ஆல்சோ. So we should forget everything as soon as we leave our house. We should forget everything as soon as we want to leave our office. Okay, that's the main tip. Done ma'am, thank you. And then ma'am, ஸோ நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க டிஎன்பிஎஸ்சி நான் எக்ஸாம் எழுதி போனாலுமே ஜாப்ல வந்து அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கும். அண்ட் தென் ஜாப் ரோலே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதாவது நீங்க இபி ரோல்ல இருக்கனால இபி ரோல்னா அது கொஞ்சம் டஃபா தான் இருக்குங்கிறாங்க. அது வந்து ஃபேக்டா மேம்? ஃபேக்ட் கிடையாது, எல்லாமே நம்மளோட கான்சென்ட்ரேஷன் மைண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து டஃப்பா இருக்கும் அப்படின்னு வெளியில சொல்றத வந்து we should not take inside. But as once வந்து we came for job, so anyway we want to do that, so we want to accept that whether it is tough or easy. We should not think like that and all. God gave us a job, so it is very easy. We should think it's very simple, that's all. If any things we should take it as policy, that's all. Anything. Thank you ma'am. In job many difficulties also will be there, but Okay, we want to do it easily, we want to take it easy policy, that's all. Okay. In your experience, what is your drawback ma'am? So drawback means it's a good experience only. I'm enjoying my work, I'm enjoying my job, and I'm doing no drawbacks. Thank you. So thank you for spending your valuable time with us ma'am. Yes, thank you guys. All the best for your bright futures. Thank you ma'am. Thank you. Bye bye.